இன்றைக்கி வந்து அஇஅதிமுக நிரந்தர பொதுச்செயலாளர் இன்றைக்கி வந்து 2.25 கோடி தொண்டர்களின் காவல் தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எங்களுக்காக இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் புரட்சி தமிழர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், விவசாய முதல்வர், வருங்கால தமிழக முதல்வர் ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் பிறந்தநாள் முன்னிட்டு 7 பசு மாடு, அதே மாதிரி கன்றுகள் ஏழை விவசாயிகளுக்கு வந்து பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு உபயோகமாக இருக்கணும்னு சொல்லி வழங்கப்பட்டது. அதே மாதிரி ஒரு நல்ல கேக்கு வந்து பிறந்தநாள் கேக்கு வெட்டி இனிப்புகள் வந்து பொதுமக்கள் தொண்டர்கள் எல்லாருக்கும் கொடுத்தோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஒரு கிராமத்திலும் திருவிழாவாக அஇஅதிமுக ஒரு தொண்டனோட திருவிழாவாக தான் இன்றைக்கி வந்து எடப்பாடியார் அவர்களின் பிறந்தநாள் கொண்டாடப்படுகிறது. கண்டிப்பாக எல்லா தொண்டர்களும் உணர்வுபூர்வமாக வேலை செஞ்சு வர சட்டமன்ற தேர்தலில் 180 தொகுதிக்கு மேலாக ஜெயிச்சு அவருக்கு காணிக்கையாக கொடுக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாம் வந்து உறுதிமொழி ஏற்றுக்கிறோம். மீண்டும் ஒரு வாட்டி பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஐயா. நீங்கள் எப்போவுமே ஆரோக்கியமாக பலமாக இருக்கணும். எங்கள் எல்லாருக்குமே ஒரு தைரியம் நீங்கள் தான். கழகத்துடைய பொதுச் செயலாளர், தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவர், மரியாதைக்குரிய அருமையினன் எடப்பாடி அவர்களுடைய இந்த பிறந்தநாளை ஒட்டி புதுக்கோட்டை மாவட்ட கழகத்துடைய சார்பில் புதுக்கோட்டையில் இளைஞரணி, பாசறை, மாணவரணி, மகளிரணி, பேரவை மற்றும் அனைத்து அணிகளுடைய சார்பில், நகர கழகங்களுடைய சார்பில், ஒன்றிய கழகங்களுடைய சார்பில் மிக சிறப்பாக பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் 7.5% இடஒதுக்கீடை கொடுத்து இன்றைக்கு மருத்துவ கனவை நனவாக்கிய மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 70 இன்பமுடன் வாழவும் 26 சிறப்பாக தமிழகத்தை ஆளவும் வேண்டி சிறப்பான விராலிமலையில் தொடங்கி திருவப்பூரில் தொடங்கி தங்கத்தேர் இழுத்தல், அதே போல் மிக சிறப்பாக வழிபாடுகள், இங்கே 2000 பேருக்கு இளைஞரணி சார்பில், இங்கே பழனிவேல் சார்பில் அன்னதானம், அதே போல் 2000 பேர் சார்பில் பாசறை சார்பில் அன்னதானம் என தொடர்ந்து நகர கழகத்துடைய சார்பில் குடைகள் வழங்குது, சேட்டு சார்பில் விசிறி வழங்குறது, குடை வழங்குறது, ஐஸ்கிரீம் பந்தல் என போட்டி போட்டுக்கொண்டு இந்த பிறந்தநாள் விழாவை மிக சிறப்பாக ஏழை எளிய மக்கள், தாகத்தோடு தமிழகத்தில் தவிக்கக்கூடிய மக்கள் பயன்பெறத்தக்க வகையில் அதிமுக எளிமையான முறையில், அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு மக்களுக்கு பயனுள்ள முறையில் இந்த பிறந்தநாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். இல்லை, பொதுவாகவே இந்த நம்ம வந்து சீதோசன நிலை மாறுகின்ற பொழுது வைரஸ் தொற்று பரவுவதற்குண்டான வாய்ப்புகள் எப்போதுமே அதிகம். கடுமையான வெயில் காலத்திலையும் இல்லை மழை காலத்திலையும் குளிர்காலத்திலையும் இந்த சீதோஷ்ண நிலை மாறுகின்ற பொழுது அந்த வைரஸ் ஆக்டிவேட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதா வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அது மாதிரியான இந்த நேரத்தில் மிக கவனமாக அரசு, நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிக்கிறேன், அது வந்து பேர்ட் ஃப்ளூவாக இருந்தாலும் சரி, இப்போ புதிதாக தோன்றக்கூடிய இந்த வைரஸாக இருந்தாலும் எப்பொழுதுமே பொது சுகாதாரத்தில் விஜிலண்ட்டாக விழிப்போடு இருக்க வேண்டும். அடுத்தடுத்து என்ன நடக்க இருக்கிறது என்ற நகர்வுகளை கண்காணிக்க வேண்டும். பொதுமக்களுக்கு தேவையான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். பொதுமக்களை பதட்டம் இல்லாமல், பேனிக் ஆகாமல், பயம் இல்லாமல் வைத்திருக்க வேண்டியது அரசினுடைய பொறுப்பு, கடமை. அதை அரசு சரிவர செய்ய வேண்டும் என்று நான் வலியுறுத்துகின்றேன். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், பொன்மனச்செல்வி புரட்சித் தலைவி அம்மா, பெருந்தகை பேரறிஞர் அண்ணா ஆகியோர் அடிச்சுவட்டில் 4½ ஆண்டு காலம் நல்லாட்சி நடத்தி அகில இந்தியாவை பாராட்டும் அளவிற்கு திறமைமிக்க முதலமைச்சர் என்ற நற்பெயரை எடுத்து தமிழகத்துக்கு எண்ணற்ற வளர்ச்சி திட்டங்களை, எண்ணற்ற சமூக நலத்திட்டங்களை, ஏழைகளின் உயர்வுக்கு அற்புதமான திட்டங்களை எல்லாம் வாரி வழங்கி ஆட்சி நடத்திய மாண்புமிகு புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களுக்கு இன்று பிறந்த தினம். இந்த நன்னாளில் அவர் தமிழகத்தை மென்மேலும் கட்டி காக்க அனைத்திந்திய அதிமுக ஒரு மாபெரும் சக்தி தமிழ் மண்ணிலே பணபலத்தில் திமுககாரர்கள் எந்த அளவுக்கு சூழ்ச்சிகளை செய்து மக்களை திசை திருப்பினாலும்
தமிழ்நாட்டு மீது ஒரு சிறிதும் அக்கறை இல்லாமல் ஆர்எஸ்எஸ் கொள்கையோடு தமிழ் இனமே உலகிலே வாழக்கூடாது என்ற நிலையிலே ஈழப் பிரச்சனையிலிருந்து செயல்படுகிற பிஜேபி மோடி அரசு அவர்களுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்து தமிழ் தாயை மீண்டும் அரியணையில் ஏற்றக்கூடிய ஆற்றல் மிக்க திரு புரட்சித் தலைவர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களுக்கு பிறந்த தின விழா. இன்று பிறந்த தின விழாவை காணுகின்ற அவருக்கு நல்ல உடல் நலம், என்றென்றும் உள்ளத்தே மகிழ்ச்சி நலம், நீண்ட ஆயுள், அற்புதமான அகில இந்திய நற்பெயர், தமிழகத்திலே அவருக்கு நிகரான தானே தலைவர் அரசியலில் யாரும் இல்லை என்ற உயர்வு ஆகியவற்றை பெற்று வருங்காலத்தில் முதலமைச்சராக, தொடர் முதலமைச்சராக தமிழ் மண்ணை அலங்கரிக்கக்கூடிய எடப்பாடியாருக்கு எங்களுடைய உலகணிந்த பிறந்த தின வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.